ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குடும்பஸ்தன் கிச்சன். இன்னைக்கு நம்ம குடும்பஸ்தன் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி புரோட்டீன் ரிச்சோட கால்சியம், விட்டமின் B12, ஒமேகா ஆசிட் அதிகமாக இருக்கிற ட்ரெடிஷ்னலான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செஞ்சால் வீடே மணக்கும். இந்த கமகம ரெசிபி செய்ய நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம சென்னாங்குண்ணி எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதும் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், ஜீரகம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கண்ணாடி பதத்தில் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ பூண்டை கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த டிஷ்க்கு இந்த மாதிரி பூண்டை கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்தது நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை வெங்காயத்தோட நல்லா வதங்கட்டும். அடுத்தது தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளியை ஆல்ரெடி நான் சுடு தண்ணியில் வேக வச்சு தோலெல்லாம் எடுத்து மெசஞ்சு வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இன்னும் நல்லா ஸ்பைசியாக வேணுன்றவங்க இன்னும் 1 ஸ்பூன் கூட மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சென்னாக்குண்ணி குழம்பு அவரைக்காய் போட்டு வச்சுருக்கேன். சென்னாக்குண்ணியும் அவரைக்காவும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதே போல் நீங்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு செஞ்சாலும் நல்லாயிருக்கும். அவரைக்காவை ஃபுட் மெனுவில் நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணியிருக்கணும். இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய டயட்டுக்கும், உங்கள் போன் ஸ்ட்ரென்த்துக்கும், பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும், இம்யூன் சிஸ்டமுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது காய் நல்லா வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இந்த காயை நல்லா வேக வச்சுக்கலாம். காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம சென்னாக்குண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் சென்னாக்குண்ணியை ஆல்ரெடியே வெயிலில் காய வச்சு அதை நல்லா வறுத்து ஹாட் வாட்டரில் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இந்த சென்னாக்குண்ணி எறா வகையை சேர்ந்தது. முன்னெல்லாம் இதை ரொம்ப அதிகமாக எடுத்துப்பாங்க. சின்ன வயசில் எங்கள் பாட்டி இதை சுரக்காவோட சேர்த்து செய்வாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். சென்னாக்குண்ணி அப்போ தான் வெந்து வரும். இந்த டைமில் நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்த அப்புறம் இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரட்டும். அப்போ தான் சென்னாக்குண்ணி நல்லா வெந்து வரும். அவ்வளோதாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சாலே கமன்னு வீடே மணக்கிற அளவுக்கு சென்னாக்குண்ணி குழம்பு ரெடி. இப்போ இதை நம்ம சாதத்தில் போட்டு சென்னாக்குண்ணி குழம்பு ஊற்றி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட வேண்டியது தான். இதே போல் டிஃப்ரெண்ட் ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.